வணக்கம் ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டேக்கு கெஃப்எஃப் அந்த ஒன்லி மைன் அப்படிங்கிற சீரிஸோட பார்ட் 2 தான் வந்து பார்க்க போறோம். பார்ட் 1ல வந்துட்டு இன்ட்ரோடக்ஷனே அப்புறம் எதனால இதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஸோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துட்டு இந்த எபிசோட் பாருங்க. அப்பதான் இந்த பார்ட் சூப்பராவே புரியும். இன்ஸ்டாகிராமோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நேற்றைய வீடியோவில் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. இந்த மாரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. போடலாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. ஆனா எல்லாரும் வந்துட்டு ஒரே நேரத்தில கேட்டு வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் நீங்க கேட்ட ஒன்லைனர்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு போடுவேன். எப்ப போடுவேன், எப்படி போடுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனா கண்டிப்பா போடுவேன். அக்கா நீங்க வந்துட்டு பொறுமையா போடுறீங்க சொன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஏன்னா வந்துட்டு நெறைய பேர் கேட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அல்ஃபபெட்டிக் ஆர்டரா எல்லாரும் கேட்ட வரிசையில வந்துட்டு நான் எல்லா எஃப்எஃப்ஸையும் நான் சீக்கிரமாவே வந்துட்டு போட்டுருவேன். முதல்ல இந்த சீரிஸ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். இது எத்தன எபிசோட் போகும்னு எனக்கே தெர்ல. ஸோ வந்துட்டு நான் சீக்கிரம் இத முடிக்க வந்து பார்த்துட்டு, அடுத்தடுத்து நீங்க சொன்னதெல்லாம் வந்து நான் போட்டுருவேன். ஓகேவா? வளவளன்னு இப்படியே பேசாம நான் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிர்றேன். லாஸ்ட் பார்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேகே ஐ மீன் நம்மளுடைய ஜியான் குக் மேல வந்துட்டு நம்ம டேப்பை இடிச்சிருப்பாரு. புக் அப்படி எடுத்துக்கிட்டே போயிட்டு. அப்போ வந்துட்டு ஃபோன் வந்துட்டு விழுந்து தெரிச்சு இருந்திருக்கும். அதுக்கு வந்து நீ தான் எனக்கு வந்துட்டு ஃபோன் வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜியான் குக் என்ன பண்ணியிருந்திருப்பான்னா, போயிருப்பாரு. இத வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஜங்குக் கிட்ட போய் புலம்புறதுக்காக போயிருப்பாரு. அங்க தான் முடிச்சிருந்தேன். இப்ப நான் கன்டின்யூ பண்ணிடுறேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போயிட்டு, "என்ன ஆச்சு உனக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி அது கிளாஸ்ல போயிட்டு எப்படி உட்காந்து நல்ல புள்ள மாரி உட்காந்துருக்காரு. என்னமோ திருவிழால காணா போனா பின்ன மாரி அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறாரு. "என்ன இவன் செயலே சரியில்லையே?" அப்படிங்கிற மாரி நம்ம ஜேகே போயிட்டு, "என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் வந்துட்டு நீ இப்படி இருக்கிற? இப்படிலாம் நான் உன்ன பார்த்ததே இல்லையே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு மாதிரி இருக்கு." "என்னாச்சு? ஏதாவது ஒரு மாரி இருக்கு? என்ன வயிறு கியிறு உனக்கு சரியில்லையா?" அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பொய் சொல்றாரு. சரி என்னதான் உனக்கு பிரச்சனடா? அப்படின்னு வந்துட்டு கேட்கும்போது, அது வந்துட்டு கொஞ்சம் பர்சனலா உன்ட்ட தான் பேசணும். என்ட்டயா? ம். சரி சொல்லு என்ன ஆச்சு? சொல்லு அப்படிங்கும்போது, இல்லடா நான் இந்த மாரி வந்துட்டு இருந்தேனா, அப்போ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன நடந்துச்சோ அப்படிங்க எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்படி சொல்லும்போது, அச்சச்சோ! அந்த வெட்டி பைய மேலயா போய் இடிச்ச? ஆமான்டா. ஐயோ! ஃபோன் வாங்கி கேட்டானா? ம். ஆமா. சரி அப்ப வாங்கி குடுத்துரு. வாங்கி குடுத்துறவா? அது முடியலன்னு தானே நான் உன்ட்ட வந்து புலம்பிட்டு இருக்கேன். ஓஹோ! இது வேற இருக்கா? ஆமா. அந்த பையன் வச்சிருந்தான். என்ன ஃபோன் அது? அதுவா? அது என்னன்னு தெரியலையே. அவன் போன வாரம் தான் ஐஃபோன் வாங்குனான். ம். ஏய்! ஆனா அது ஐஃபோன்லாம் இல்லடா. ஐஃபோனா இருந்தா என் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இல்ல, இல்ல. ஐஃபோனா இருந்தா உடைஞ்சிருக்கவும் உடைஞ்சிருக்காது. வந்துட்டு அது வேற மாடல் ஃபோன் தான். வேற பிராண்ட் ஃபோன் தான். அப்படியா? ம். அதுவும் ஒரு மாரி பழசா தான் இருந்துச்சு. அப்படியா? இந்த பையன் ஐஃபோன வாங்கிட்டு எதுக்கு வந்துட்டு இத எடுத்துட்டு வந்தான்? அவன் எதுக்கு எடுத்து வந்தா நமக்கு என்ன? சரி, சரி. நான் வீட்ல பேசிக்கிறேன். நீ ஒண்ணும் பயப்படாத ஓகேவா? அப்படியா? நீ என்ன காப்பாத்திடுவியா? அதெல்லாம் நான் காப்பாத்திடுவேன். இங்க பாரேன் வெள்ள வெள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கயேன், அவன் தான் எனக்கு டான். புரியுதா? அவன மீறி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் தான் அப்படியே இது மாரி பண்ணிக்குவான். பட் வீட்டுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கயேன், நான் தான் டான். வீட்ட பொறுத்தவரைக்கும் அவனுக்கு நான் தான் டான். நான் சொன்னா அவன் செஞ்சு தான் ஆகணும். புரியுதா? அவன் என் பேச்ச மீற மாட்டான் வீட்டுக்கு போயிட்டா. ஓகேவா? நான் பார்த்துக்கிறேன். நீ ஃப்ரீயா விடு. அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லும்போது, நம்ம டேக் அப்ப தான், அப்பாடா! அப்படி இருக்குது நம்ம டேக் வந்துட்டு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு கிளாஸ வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன் போன எபிசோட்லயே இவங்கள பிரிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேனே. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் எல்லாம் வந்துட்டு பிரிச்சு இப்ப தான் போட்டாங்கல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பிரேக்லலாம் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படியே பார்த்துட்டீங்கன்னா, இந்த டே வந்துட்டு முடியுது. நல்லா வெற்றிகரமாவே. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேகே வந்துட்டு நம்ம டே கிட்ட சொல்றாரு. இந்த மாரி வந்துட்டு, "நீ இதுக்கும் வந்து கவலைப்படாத. நான் வந்து பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி தோள்ல தட்டி குடுத்துட்டு, "போயிட்டு வாப்பான்னு" அனுப்பி விட்டுர்றாரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியான் குக்கும், நம்ம ஜேகேவும் என்ன பண்றாங்கன்னா, வண்டியில தான் போறாங்களா, ஒரே வண்டியில தான் போறாங்களா. அவங்க வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம டே டாடா சொல்லிட்டு பஸ்ல ஏறி போயிடுறாரு. இப்ப சீன கட் பண்ணி எங்க காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஜேகே வீட்ல தான் காமிக்கிறாங்களா. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியான் குக் வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ வந்துட்டு நம்ம ஜேகே போயிட்டு, "சரி உனக்கு டேக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ரூடா கேட்கும்போது, அதுவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அ "ஒண்ணும் இல்லையா? நீ ஒண்ணும் இல்லங்கிறனால தான் அவன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கானா என்கிட்ட?" "டேய் ஒண்ணும் இல்லங்கிறேன்னா அப்புறம் என்ன? அவன் புலம்புனானா அத அவன்கிட்டயே போய் கேளு. எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது." "இங்க பாரு ஓவரா பண்ணாத. அவன்கிட்ட ஃபோன் வாங்கி கேட்டியா?" "ஆமா பின்ன என்ன? ஓ! அப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வந்து என்ட்ட நீ கேட்டுட்டு இருக்கியா?"
ஆமாம், தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து கேட்பாங்க. இல்லைனா நான் வந்துட்டு என்கிட்ட கேட்பேனா? இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏய், நீ அவங்ககிட்ட எதுக்கு நீ ஃபோன் வாங்கி கேட்குற நீனு? ஆமா, அப்ப என் ஃபோன் உடைஞ்சு போயிடுச்சு. அப்ப எனக்கு ஃபோன் வேணும். அப்படிங்கும்போது நான் அவன்கிட்ட தான் கேட்பேன். அவன் தானே ஃபோன உடைச்சான். அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு, கண்ணு மூணு தெரியாம காதுல ஹெட்செட்ட மாட்டிட்டு வந்து, முன்னாடி வரவங்க கூட தெரியாம போய் இடிச்சது உன் தப்பு. புரியுதா? அத வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட்டு சொல்லணும். என்னமோ அவன் வேணும்னு வந்து இடிச்ச மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, நீ வந்துட்டு உன் தாராத்துல வந்து வந்தத வந்துட்டு, அடுத்தவங்கள வந்துட்டு சொல்லக்கூடாது. இவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஒருத்தன் நாத்தாங்க பேசிட்டு இருப்பான். இப்போ உனக்கு என்ன வேணும்? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அப்படிங்கும்போது, அவன் உனக்கு ஃபோன்லாம் வாங்கி தர மாட்டான். ஏன்? போன வாரம் தான் ஐஃபோன் வாங்கினேன். உனக்கு என்ன? அதுவும் உடஞ்சது ஐஃபோன் கிடையாது தானே! அப்படின்னு சொல்லும்போது, அது நான் ஒரு முக்கியமான விஷயமா அந்த ஃபோன வச்சிருந்தேன். அதில தான் என்னோட முக்கியமான ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. ஃபைல்ஸ்லாம் அதில தான் இருந்துச்சு. அதனால அத எடுத்துட்டு வந்தேன். இது என்ன இப்போ? ம். அந்த ஃபோன் வந்துட்டு அப்போ உன் ஃப்ரெண்டு தானே பண்ணான். அப்ப அந்த ஃபோன்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். நீ தான் எனக்கு வந்துட்டு ஒக்கப் பண்ணி குடுக்குற இல்லனா, அப்படின்னு வந்து சொல்லும்போது, அத நானே பண்ணி தொலைக்கிறேன். அவன் கால்ல போய் உழுவாத. அப்படின்னு சொல்லும்போது, ஆ சரி அப்படிங்கிற மாரி விட்டுர்றாரு. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அத வாங்கிட்டு போயிட்டு அவரே வந்துட்டு சரி பண்ணி வந்துட்டு மெக்கானிசம் பார்த்துட்டு வந்து நம்ம ஜியான்கு கிட்ட குடுத்துட்டாரு. இப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் வந்து ஓடிட்டு இருக்குது. அப்ப எப்பவும் போல மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைப்ரரியில நம்மட்டயே உட்காந்துருக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நம்மட்டயே லைப்ரரியில இருக்காருங்கிற விஷயம்லாம் தெரியாது. நம்ம அந்த பக்கம் வந்துட்டு நம்மட்டயே என்ன பண்ணுவாருன்னா, வந்துட்டு நோட்ஸ் வந்துட்டு எழுதிட்டு இருந்திருப்பாரு. அப்போ அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு டமார்னு ஒரு சவுண்டு. யார்றா அவன் லைப்ரரியில வந்து சத்தம் போடுறானா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஜியான் கோகு நிக்கிறாரு. அய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதுக்கு இங்க நிக்கிறான்? இவனுக்கு இங்க என்ன வேலை? இவன் இங்கலாம் வரமாட்டானே! அவன் எங்க வந்தான் நமக்கு என்ன? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டே வந்துட்டு அவர் வழக்கம் போல நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுடுறாரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியான்கு போயிட்டு ஒரு புக்க எடுத்துட்டு வந்து நம்ம டே பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு வந்துட்டு ஒரு அவர் பார்த்தா அந்த புக்க பார்த்து படிச்சுட்டு இருக்கிறாரு. இவர் வந்துட்டு இவருக்கு ஒரு மாரி ஷிவர் ஆகுது. ஐய்யய்யோ! எந்த பிரச்சனைக்காக வந்து பக்கத்துல உட்காந்துருக்கான்னு தெரியலையே! நம்ம கவனிப்போம். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நோட்ஸ் எடுக்கும்போதே அப்படியே நடுங்குது, அப்படியே வேர்த்து கொட்டுது. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பேசணும்ல. அப்போ வந்துட்டு, "சரி, ஏன் உனக்கு இப்படி வேர்க்குது? ஃபேனுக்கு நேரா தானே நல்லா கல்லு மாரி உட்காந்துருக்குற. அப்புறம் ஏன் உனக்கு ஏன் இப்படி வேர்க்குது?" "ஆ என்னது? வேர்க்குது பாரு. ஏன் வேர்க்குதுன்னு கேட்குற? ஃபேனுக்கு நேரா தானே உட்காந்துருக்க." "ஆ ப அது ஒண்ணும் இல்ல. வெக்க. அது ஹீட்டு. ட்ரெஸ்ஸு கோட் போட்டிருக்கேனே, ஹீட்டு. வேற ஒண்ணும் இல்ல." "அந்த கோட்ட கழட்டி வச்சுட்டு உட்கார வேண்டியது தானே?" "அ இல்ல இருக்கட்டும். பரவால்ல. ஏதோ ஒண்ணு. உன்னோட கம்ஃபர்டபுளுக்கு தான் சொன்னேன்." அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சுடுறாரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவருக்குள்ளேயே மனசுல நெனச்சுக்கிறாரு. யாருன்னா நம்ம ஜியான் குக் இருக்கார்ல, அவர் மைண்ட் வாய்ஸ் விட்டுக்கிறாரு. இந்த கல்லனுக்கு தான் வந்துட்டு நேத்து என்ட்ட அப்படி சண்டை போட்டானா இந்த பையன். ஆஹா! அப்படி இவன்ட்ட என்னதான் இருக்குது? இவனுக்காக வந்து என்கிட்ட லொல்லுன்னுட்டு இருக்கான் அவன். ஃப்ரெண்டுன்னா ஓகே. அதுக்கு இப்படியா? அப்படிங்கிற மாரி வந்துட்டு இவர் மைண்ட் வாய்ஸ் விட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம டேயோட மைண்ட் வாய்ஸ பாருங்களேன். இப்ப எதுக்கு வந்துட்டு இங்க உட்காந்துருக்கான்? இவனுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் லைப்ரரியில வேற இடமே இல்லையா? இங்க எவனாவது உட்காந்துருக்கானா? போய் எங்கேயாவது போய் உட்கார வேண்டியதானே? அது என் பக்கத்துல தான் வந்து உட்காரணுமா? ச்சை! இப்ப இந்த இடத்த விட்டு எந்திரிச்சும் போ முடியல. இப்ப இந்த எல்லா புக்கையும் தூக்கிட்டு நான் எப்படி நகருவேன்? அறிவே கிடையாது கொஞ்சம் கூட. அப்படி சொல்லிட்டு இவரு ஒரு மைண்ட் வாய்ஸ் விட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படியே மைண்ட் வாய்ஸ்லயே ஓடிட்டு இருக்குது. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்துட்டு, "ஹே டே! நீ இங்க தான் இருக்கிறியா? நான் உன்ன கிரவுண்ட்ல தேடிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு யார் வரா? நம்ம ஜேகே அங்கேருந்து வராரு கியூட்டா. அப்போ வந்துட்டு, "டேய் இல்லடா உனக்கு கிளாஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ பீரியட்ன்னு சொன்னாங்க. அதனால தான் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நான் இங்க வந்தேன்." அப்படின்னு வந்துட்டு நம்ம டே சொல்றாரா. அப்போ வந்து நம்ம ஜியான் குக்க வந்துட்டு நம்ம ஜேகே பார்த்துட்டு, "டேய்! நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? அதுவும் இவன் இருக்க இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ! உங்க ஃப்ரெண்ட வந்துட்டு நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஓகே அக்செப்டடு. அது என்ன உங்க ஃப்ரெண்ட் இருக்க இடத்துல கூட நான் இருக்கக்கூடாதா? ஏன் அவர் பெரிய இவரா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "அவன் பெரிய ஆள்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அவன்ட்ட பிரச்சனை பண்ணுவ. அதனால தான் வந்துட்டு நீ ஏன் இங்க இருக்கன்னு உன்ன கேட்குறேன் நானு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு நம்ம ஜியான் கூக் கிட்ட கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க எங்க வேலைய பார்ப்போம். எங்கள தீண்டாத வரைக்கும் நாங்க யாரையும் தீண்ட மாட்டோம்." அப்படிங்கிற மாரி சீன் போடும்போது, "ஏய் இவன் அப்படித்தான்டா ஏதாவது பேசிட்டு இருப்பான். நீ வாடா. ஏய் என்னா?" அப்படின்னு வந்துட்டு ஒரு சவுண்ட் விடவும், "மன்னிச்சுக்கோங்க ராசா. வாட்டே நம்ம ஓடிருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு வந்து ஓடிடுறாரு.
இங்கே சீனை கட் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டேப் போறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியான் குக் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுருவாரு. இவன் என்ன இப்படி க்யூட்டா நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாரி. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஜியான் குக் வந்துட்டு இடிச்சார்ல, இடிச்சிட்டு வந்துட்டு வேற எந்த பையனா இருந்தாலும் சரி, இவரு இருக்கிற அப்பியரன்ஸ் வந்துட்டு ஒரு வெறுப்ப தானே எல்லாருக்குமே குடுக்கும். ஒரு மாரி கலர் அடிச்சுக்கிட்டு, பியர்சிங் போட்டுக்கிட்டு அவங்களலாம் பார்த்தாலே வெறுப்பா தான் வரும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனா எனக்கு வெறுப்பா தான் வரும். ஏன்னா ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபிசிக்கலா அவங்களோட ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறது அதெல்லாம் வச்சு தானே நம்ம முடிவு பண்ணுவோம். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. அப்படிங்கும்போது டக்குன்னு வந்துட்டு எனக்கு அப்படிதான் தோணும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டேவ வந்துட்டு அப்படி தானே வந்துட்டு மைண்ட் செட்ல வச்சிருப்பாரு. அப்ப அப்படிங்கும்போது எல்லாருமே நம்ம ஜேகே கிட்ட என்ன பண்ண ஐ மீன் நம்ம ஜியான் குக் கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டை தான் இழுத்துக்கிட்டு வருவாங்க. பட் நம்ம டே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சண்டை வளர்க்காம பொறுமையா பேசியிருந்திருப்பாரு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் வந்துட்டு ஒரு அட்டென்ஷன வந்து குடுத்துருந்துருக்கும். ஏன்னா இவன் வந்துட்டு நம்மகிட்ட கோவமே படல அப்படிங்கிற மாரி தோணியிருந்திருக்கும். நான் யாருக்கு? நம்ம ஜியான் குக்கு. ஓகேவா? அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே சீன கட் பண்ணிட்டாங்களா? ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு, நம்ம டே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து வீட்லேருந்து கால் பண்றாரு. இந்த மாரி வந்துட்டு டிங் ட்ரிங் அப்படின்னோனே, ஆ ஆ யாரு? ஹலோ அப்படிங்கும்போது, "ஏய் நான் தான்டா டே பேசுறேன். என் நம்பர நீ இன்னுமா சேவ் பண்ணல?" அப்படிங்கும்போது, அச்சோ! இருந்த டென்ஷன்ல நான் மறந்தே போயிட்டேன்டா. டேய் வாங்கியே 1 வாரம் ஆகுதுடா என்கிட்ட அப்படிங்கும்போது, ஆமான்டா வாங்கியே 1 வாரம் தான் ஆகுது. நீ அடிக்கடி ஃபோன் அடிச்சிருந்தேன்னா, நான் உன்ன சேவ் பண்ணி வச்சிருந்திருப்பேன். நீ ஃபோனே அடிக்க மாட்ட. அப்படிங்கும்போது நான் மறந்துட்டேன் நானு. அப்படிங்கும்போது, ஆ சரி, சரி. இனிமே நான் டெய்லி அடிச்சிடுறேன். ஓகேவா? மிஸ் கால் குடுத்துடுறேன் டெய்லி அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி என்னத்துக்கு கால் பண்ண? அப்படிங்கும்போது, இந்த மாரி நான் வெளில போறேன். ஒரு சும்மா டைம் பாஸ் மாரி வெளில போறேன். வரியா நீனும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நானும் சும்மா தான் இருக்கிறேன். சரி நான் வரேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சொல்லிட்டு இவங்க வச்சுடுறாங்க. இத யார் காதுல வாங்கிடுறான்னா, நம்ம ஜியான் குக்கு காதுல வாங்கிடுறாரு. வாசல் நம்ம ஜேகே வந்துட்டு, நான் இந்த சட்டை போடவா? இந்த சட்டை போடவா? அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாட்டு பாடிட்டே இருக்கும்போது, நீ எந்த சட்டையும் போட வேணாம். எங்க போற? நான் எங்க போனா உனக்கு என்ன? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? அப்படிங்கும்போது, அதெல்லாம் நீ எங்க போனா என்னவா? எப்பா அம்மா உன்னைய பார்த்துக்கிற பதவிய எனக்கு தான்ப்பா குடுத்துருக்காங்க. நீ எங்கேயாவது போய் எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டன்னா, நான் தானே அம்மாவுக்கு பதில் சொல்லணும். அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு அந்த அளவுக்குலாம் நாங்க ஒண்ணும் குழந்தை கிடையாது. உன் வேலைய மட்டும் பார்த்து நீ வூட்ல கெட. நான் போயிட்டு வந்துக்கிறேன். எங்க போறேன்னா சொல்லிட்டு போடா. நான் அம்மா கிட்ட என்னடா சொல்லுவேன்? அத நாங்க பார்த்துக்குறோம். உங்க வேலைய நீங்க பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப சீன் போடுறாரு. இவரோட ஆதங்கம் தானே வீட்ல இருக்கும். சொல்லிட்டு வந்துட்டு, "மவனே வச்சுக்கிறேன்டா உன்ன வெளில வாடா உனக்கு இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெளில வந்து போயிடுறாரு. அப்போ குளிச்சுட்டு வந்துட்டு, "ஆமா நான் டே கூட வந்துட்டு இந்த மாரி நான் வெளில போறேன்ம்மா. நான் வந்துட்டு நைட் ஒரு 8 மணி போல தான் வருவேன். ஓகேவா? அதுக்குள்ள வந்துட்டு நீங்க மெத்தையிடாதீங்க. எனக்கு ஃபோன் அடிக்காதீங்க. நாங்க போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கால் பண்றேன். நீங்க திரும்பி கால் பண்ணி டென்ஷன் பண்ணாதீங்க. ஓகேவா? நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிளம்பி வந்துட்டு அவரு போயிடுறாரு. நம்ம ஜியான்குக்கு வீட்ல தானே இருக்கிறாரு. ஸோ பெட்லவே படுத்துடுறாரு. இங்க சீன கட் பண்ணி வந்துட்டு நம்ம டேகுக்கு தான் காட்டுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டேவும் கூக்கு பார்த்தா அதான் எப்பவுமே ஜாலியா தானே இருக்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போனோனே ஒரு புன்னகை. நம்ம டேக்கு வந்து நம்ம ஜங்குக்கு பார்த்தோனே, வாவ்! அப்படிங்கிற மாரி ஆயிடுது. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என்னாச்சு? ஏன் ஒரு மாரி பார்க்குற? அப்படிங்கும்போது, ஏய் இந்த ட்ரெஸ்ல நீ செம்ம சூப்பரா இருக்க தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜங்கு கிட்ட சொல்லும்போது, தேங்க் யூ. நான் தான் இந்த மாரி ட்ரெஸ் தான் எப்பவுமே காலேஜுக்கு போட்டு வரேன். ஆனா, நீ ஒரு நாள் கூட அந்த மாரிலாம் நீ சொன்னதே இல்லையே! அப்படிங்கும்போது, இல்ல, இல்ல எனக்கு என்னமோ இன்னைக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா இருக்குது. நீ ரொம்ப அழகா தெரியிற அப்படிங்கும்போது, அப்படியா? தேங்க் யூ. அப்படின்னு ஒரு மாரி க்யூட்டா இப்படி கைய இப்படி கீழ டிம்பிளுக்கு கீழ வச்சுக்கிட்டு செய்வார்ல, சின்னுக்கு கீழ வச்சுக்கிட்டு. அது மாரி இப்படி செய்றாரா, "இப்படிலாம் ரொம்ப பண்ணாத. ரொம்ப க்யூட்டா இருக்கிற. வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கூட்டிட்டு போறாரு நடந்தே. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீம் பார்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கலாம் கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்க பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீமு எல்லாம் வாங்கி குடுக்குறாரு. எல்லாம் நம்ம ஜேகே வாங்கி சாப்பிடுறாரு. அப்புறமேட்டு ஒரு இதுக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க. தொட்டிலாம் சூப்பரா விளையாடுறாங்க. செம்ம ஜாலியா இருக்கு. பச்சை புள்ளைங்க தோத்து போயிரும். அந்த அளவுக்கு போய் எல்லா கேம்ஸ்லயும் விளையாடிர்றது. அந்த மாரி எல்லா கேம்ஸ்லயும் விளையாடிட்டு, சாக்லேட் அள்ளி போடுற கேம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் விளையாடுறாங்க. என்னமோ குழந்தைங்க மாதிரி. ரிங்கு போடுறது எல்லாம் விளையாடுறாங்க. "டேய்! உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன அது டே?" அப்படிங்கும்போது, நம்ம வந்துட்டு குழந்தைங்கள விட மோசம் தெரியுமா? அப்படிங்கிறது. அப்புறம் என்ன இதெல்லாம் வாழ்ல ஒரு நாள் தானே. விடு பார்த்துக்கலாம். குழந்தைங்களாவே மாறிக்கும்ன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அப்படியே சீன கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியான் குக்க தான் காமிக்கிறாங்க. ஐயோ! எனக்கு மண்டை வேற வெடிக்குதே! இவன் என்ன பண்றான்? எங்க போறான்னே தெரியலையே! எங்க போனான் அந்த பய? அம்மாவும் அம்மாட்டயும் போய் எப்படி கேட்கறது? அம்மா சொல்ல மாட்டாங்க.
சரி கேட்கலான்னு போனாலும் இங்கே கிளம்பி போயிட்டாங்க. என்ன பண்ணுறது இப்போ நான்? எங்கே போனான் அந்த பையன்? வரட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு மாதிரி தக்க தக்க தக்கன்னு வீட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இவர் அங்கே போயிட்டார்ல, அதனால சொல்லிட்டு இவர் வீட்டில் தானே இருக்கிறாரு. வெளிலேயும் போகிறனால போக முடியாது. எங்கே போவார்? அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேகே வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு 8 மணிக்கு டான்னு வீட்டில் டிங் டிங் அப்படியே பேக ஆட்டிக்கிட்டு அப்படியே வரும்போது, வாங்க சார். எப்போ எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டேய் 8 மணி தானடா ஆகுது, 8 மணிக்கு தானடா வரேன்னு சொன்னால் மணி 8 தானடா ஆகுது அப்படிங்கும்போது, 8 தான் ஆகுதா? மணியை பாருங்கள் சார் 8:15 ஆகுது. ஸோ 8 மணிக்கு அங்கே முடிஞ்சிச்சு விஷயம். வேலைலாம் அங்கே 8 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. நான் அங்கேருந்து கிளம்பி வரதுக்கு ஏன்டா ஒரு 15 நிமிஷம் கூட இடக்கூடாதுடா, ஏன்டா அப்படி பண்ணுறப்பாடா அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு அவரை பிடிச்சி தள்ளி விட்டு ஒரு பெட்டுக்கு போய் படுக்க போகிறாரு. சார் 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 எங்கே சார் போகிறீங்க? ஆமாம் என்ன மேலெலாம் ஒரே முட்டாய் வாசம் அடிக்குது, ஒரே பஞ்சு முட்டாய் என்ன பிசு பிசுங்குது உன் மேலே. சீ கருமோ, இது என்ன மேலாம் கலரு, அதனால் நான் கன்னத்தில் குஞ்சம். ஓ இதுவா, இது வந்துட்டு பெர்மனன்ட் டாட்டூ கிடையாது நீ நினைக்கிற மாதிரி. நீ குத்திக்கிட்டு அலைஞ்சிருக்கல என்னமோ இந்த இது மாதிரி, அதெல்லாம் கிடையாது. இது வந்துட்டு டெம்பரவரி டாட்டூ. எப்படி க்யூட்டாக இருக்குல்ல. இது நானும் டேவும் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டோம். நீயும் டேவும் போட்டுக்கிட்டீங்களா? ஆமாம் க்யூட்டாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல. ஆனால் இது நைட்டே போயிடும். பட் நாங்கள் 2 பேரும் ஹேண்டில் இது குத்திருக்கோம். அந்த பாகுபலி படத்தில் கூட அந்த பச்சை தீனியடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா? அதை லாஸ்ட் சீன்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாது. அதில் ஃபஸ்ட்டு சீனே பார்க்கணும். அதை தான் ஓகே நான் சொல்லுவேன். நீலாம் லாஸ்ட் சீனை யோசிப்பேன், நான் ஃபஸ்ட்டு சீனை தான் சொல்கிறேன். ஓகேவா? அதில் வந்துட்டு பார்த்தோன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கட்டி பிடிக்கும் போது அந்த கையில் இருக்கிற அந்த இதெல்லாம் அப்படியே மேட்ச் ஆகும் பார்த்துருக்கியா? ஆமாம் அதே தான், எக்ஸாக்ட்லி மை டியர், அதே தான். நாங்கள் 2 பேரும் இந்த கை இருக்கிற என்னோட வந்துட்டு லெஃப்ட் கை, நம்ம டேவோட வந்து ரைட் ஹேண்டு. ஸோ இது 2த்தையும் வந்துட்டு இப்படி வேர்ட்டிக்கலாக நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பட்டர்ஃப்ளையும் இந்த ஹார்ட்டும் ஒன்று சேரும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, ஐயா இது என்ன பெரிய விஷயமா? உனக்கு பெரிய விஷயமா இருக்காது சார், பட் என்ன எங்களுக்கு வந்துட்டு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு இப்படி போகும்போது, ரொம்ப பண்ணுறானே கையில் கட்டசமாக மண்டையை உடைக்கிற மாதிரி கோவம் வருது எனக்கு அப்படிங்கிற மாதிரி கைகாலெல்லாம் முறுக்கிறாரு போட்டுக்கிட்டு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக்லாம் வச்சுருப்பார்ல, அதெல்லாம் இவர் உள்ளார போனோன்னே இந்தாண்ட வந்துட்டு பேக்லாம் திறந்து பார்க்குறாரு, என்ன வச்சுருக்கான், என்ன வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கீ செயின் டாலர் மாதிரி இருக்குது அது. அப்புறமேட்டு இன்னும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் முக்கால்வாசி ஜேகேவோடதாக தான் இருக்கும். ஒரே ஒரு கீ செயின் மட்டும் தான் மட்டும் வாங்கி கொடுத்துருந்துருப்பார் போல், அது மட்டும் அதில் இருக்குது. அதை பார்த்துட்டு இது இந்த பையன் வாங்கியிருப்பானா இல்லை வாங்கி கொடுத்துருப்பானா? எனக்கு தெரிஞ்சே ஆகணுமே, என்ன பண்ணுறது? அந்த வேலையில கேட்கலாமா? கேட்டால் ஓவராக பண்ணுறானே. கேட்குற இடத்துல கேட்டால் ஆடுற மட்டும் ஆடி தான் கிடக்கணும், பாடுற மட்டும் பாடி தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வச்சிருவாரு. வச்சுட்டு வந்துட்டு எப்படிலாம் இருந்துச்சோ அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு வெளில போய் உட்காந்துட்டு நல்ல பிள்ளை மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு அம்மா சாப்பாடு ரெடியா அப்படிங்கும்போது அம்மா வெளில போயிருக்காங்க. ஓ அப்போ இன்னும் சமைக்கலையா? ஓ அப்போ நீங்கள் வருவீங்க, அவங்களுக்கு ஆக்கி வச்சுருப்பாங்க, கொட்டிக்கிட்டு படுத்துக்கலாம்னு நினச்சிங்களோ அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் கம்முன்னுறா, ஓவராக பேசாதடா, என்ன ஓடிட்டுருக்கு டிவியில் பாட்டா? வைவேவி நல்ல பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேர்ந்து உட்காந்து 2 பேரும் டிவி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜியான் குக்கு சும்மா இல்லாமல் இவன்கிட்ட கேட்கலாமா வேணாமா? சரி சரி இப்படிப்பட்டாலும் பரவாயில்ல கேட்டுருவோம். வந்துட்டு ஜகுக்கு என்னடா வந்துட்டு எங்கே நீ போனன்னு சொல்லவே இல்லையே இப்போ வரைக்கும். வந்தால் தொல்லை தாங்க முடியலடே. தீம் பார்க் தாண்டா போனோம். தீம் பார்க் போனீங்களா? ஆமாம். அப்புறம் வேற எங்கே போனீங்க? வேற எங்கேயும் போகல, அங்கே தாண்டா போனோம். ஓஹோ என்ன 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 பண்ணீங்க? தீம் பார்க்லையா டான்ஸ் ஆடணும். டான்ஸ் ஆடினீங்களா? டேய் தீம் பார்க்கு எதுக்குடா போவாங்க? சொல்லு என்ன பண்ணீங்கன்னு. ஒன்றும் இல்லை, அங்கே இருக்க எல்லா தொட்டியும் ஆடணும். எல்லா தொட்டியும் ஆடினீங்களா? ஆமாம். அப்புறம் அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கி சாப்பிட்டீங்களா? டே எதுக்குடா இப்போ எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுற? சரி சொல்லு, எதுவும் பொம்மைலாம் வாங்கலையா? எதுவும் கிஃப்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கலையா? டே எனக்கு ஒரு கீச்செயின் வாங்கி கொடுத்தான். ஆமாம் அது கூட பேக்கில் தான் இருக்குது, பார்க்குறியா? அதெல்லாம் ஒன்று வேணாம், அவன் என்ன வாங்கி கொடுத்தான் எனக்கு என்ன? அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லவும் இவன் கிடக்குறான் வீணாக போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க கான்வர்சேஷன் வந்து முடிஞ்சிருந்தீங்க. அப்புறம் அவங்க அம்மா வராங்க, சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு எல்லாம் போய் படுக்க போயிடுறாரு நம்ம ஜேகே வந்துட்டு. அப்போ நம்ம ஜியான் கூக்கும் அங்கே தானே வந்து தூங்குறாரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடிஜாமும் வந்துட்டு ஒரு 2:30 மணி இருக்கும். படக்கான்னு நினச்சிக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு பிடிக்கல. அது டே கொடுத்த கீச்செயின் வந்துட்டு இப்போ ஜேகே கிட்டே இருக்குது. அது வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி வைத்தறிச்சலாக இருக்குது. அதை இப்போ ஜேகே கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ அதான் அவரோட எண்ணமே.
அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது எடுக்கணுமே என்ன பண்ணுறது? அவன்ட்ட அது இருக்கக்கூடாது. தூக்கி போட்டுருவோமா? வேணாம் வேணாம் டே வாங்கி கொடுத்தது. அதை நம்மளே வச்சுக்குவோம். அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பொறுமையா பூனை மாரி நடந்து போயிட்டு, அந்த கீ செயின் இருக்கும்ல, அத எடுத்து என்ன பண்றாருன்னா, இவரோட கபோர்டு இருக்கும்ல வார்ட்ரோபு, அதில ட்ரெஸ்ஸுக்கு நடுவுல வச்சு என்ன பண்றாருன்னா, பூட்டிடுறாரு. பூட்டிட்டு சாவிய தூக்கி மேல வச்சுடுறாரு. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல பிள்ள மாரி வந்து தூங்கிடுறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காலைல ஆயிடுதா, ஆனதுக்கப்புறமேட்டு எப்பவும் போல மாரி எந்திரிச்சு இவங்கலாம் கிளம்பிட்டு என்ன பண்றாங்கன்னா, காலேஜுக்கு வந்து வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு காலேஜுக்கு வந்துட்டோன்னே, காலேஜ்லாம் போயிட்டுருக்குது. ஸோ இன்டர்வல்ல தானே இவங்க மீட் பண்ணுவாங்க. அப்படி மீட் பண்ணும்போது வந்துட்டு, "சரி நேத்து நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கீ செயின் வாங்கி குடுத்தேனே, அது உன் பேக்ல மாட்டிக்கன்னு சொன்னானே, எங்க அந்த கீ செயின்?" அப்படிங்கும்போது, "ஆ மறந்துட்டேன்டி. நேத்து நான் வீட்டுக்கு போனேனா, இந்த பையன்ட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருந்தேன். அவன் என்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். சொல்லிட்டு அவன்ட்ட கொஞ்சம் அப்படியே லைட்டா அப்படியே வம்பிழுத்துட்டு, அதுக்கப்புறமேட்டு எங்க அம்மா வந்துட்டாங்க. சாப்பாடுலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு, சாப்பிட்டுட்டு நான் தூங்கிட்டேன். ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதனால அது அந்த பேக்ல கொண்டு வந்தேன்னா, அந்த பேக்லயே அது மாட்டிக்கிச்சு. ஸோ நான் இன்னைக்கு வீட்ல போயிட்டு அத எடுத்து இதில மாட்டிக்கிட்டு நான் நாளைக்கு கொண்டு வரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாரு. இத யார் தூரத்துலேருந்து காதுல வாங்குறா? நம்ம ஜியான் குக்கு காதுல வாங்கிட்டாரு. தேடு தேடு. நீ தேடு மகனே! அதெல்லாம் அதில இருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவரா மைண்ட் வாய்ஸ் விட்டுக்கிறாரு. வீட்டுக்கு வந்துட்டு இவங்க வந்துடுறாங்க இப்ப. இப்ப சீன கட் பண்ணி காமிச்சோனே. பார்த்தீங்கன்னா, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு எப்பவும் போல மாரி ஃப்ரெஷ்ஷா வராரு. ஆனா நம்ம ஜியான் குக்கு வந்துட்டு ஒரு பயம் இருக்கும். ஐயய்யோ! அவன் போய் வேற தேடுவானே! தேடி நம்ம எங்கேயோ உளறிட்டோம்னா என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டுலாம் வந்துடுறாரு. அவரு எதுவுமே பண்ண மாட்டாரு. நம்ம ஜேகே போய்ட்டு அதெல்லாம் எடுக்கலாம் இல்ல. அவர் பாட்டு என்ன பண்றாருன்னா, பொறுமையா வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்படியே உட்காந்தே இருக்கும்போது, ஞாபகமே வரல போல இருக்கு அவருக்கு. எல்லாம் ஒரு பாட்டு எப்பவும் ரொட்டீன்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம ஜியான் குக்கு சும்மா இருந்திருக்கலாம்ல. தேவையில்லாத வேல. இங்க வந்துட்டு, ஆ வந்துட்டு "என்ன இன்னைக்கு டேவ மீட் பண்ணியா?" அப்படிங்கும்போது, "ஆ பண்ணேன். டேய் நல்ல வேளை டேன்னு சொன்னேன். இப்ப தான் எனக்கு ஞாபகமே வருது. ஆமா நான் போறேன்." அப்படின்னு. இரு எங்க போற?" "டேய் அவன இது ஒரு கீ செயின் வாங்கி குடுத்தான்னு சொன்னேனடா, அதான் பேக்ல மாட்டலைன்னு வேற இன்னைக்கு கேட்டான். நான் வேற நேத்து மறந்துட்டேன். நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்துற. தேங்க்யூடா செல்லக்குட்டி." அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. ஐயோ! டேய் நீ இருக்க பாத்தியா? உன் வாயால தான்டா கேடு. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் நம்ம ஜேகே கிட்ட வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு போறாரு. போயிட்டு அந்த போய் தேடுறாரு அங்க வந்துட்டு. இவருக்கு இங்க அல்லு விடுது. ஐயய்யோ! போய் தேடுவானே! ஓகேடா தங்கங்களா. இந்த பார்ட் வந்துட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நான் சீக்கிரமாவே அப்லோட் பண்ணிடுறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் இருக்குல்ல, அந்த கமெண்ட் பாக்ஸ் வெட்டியே தான் இருக்குது. தெண்டமா தான் வச்சிருக்கேன். அது எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கும் தெரில. ஸோ அதில ஏதாவது உங்க கருத்துக்களை போட்டு போனீங்கன்னா, அக்கா வந்துட்டு மோட்டிவேஷன் அடுத்த வீடியோ நான் போட்டுருவேன். அண்ட் வந்துட்டு ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங். பாய்.